வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த நிகழ்வை இன்றைக்கான இறை வார்த்தையில் தியானிக்கலாம். இயேசுவை அதிகமாக நேசித்தவர்கள் மகதலேனா மரியாள். அன்றைக்கு அதிகாலையிலேயே கல்லறைக்கு வந்திருந்தார்கள். ஆனாலும் அந்த நேரம் இருட்டாய் இருந்தது. மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்காக வரவில்லை. இயேசுவின் சரீரத்திற்கு அந்த நாட்களின் வழக்கப்படி வாசனை திரவியமிட வந்தார்கள். ஆனால் கல்லறையை மூடியிருந்த கல் எடுத்து போடப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு ஆச்சரியம். உடனே ஓடி சீஷர்களிடத்திலே இயேசுவின் சரீரத்தை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி கூறுகின்றார்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். 9ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஆம், சீஷர்களும் மரியாளும் வேத வசனத்தை சரியாக அறிந்திருக்கவில்லை. அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் குழப்பமும் நிச்சயமின்மையும் தான் இருக்கும். இங்கே மரியாள் காலியான கல்லறையை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? மரியாள் எங்கே நின்று அழுது கொண்டிருந்தார்களோ அங்கே ஆண்டவர் வந்து மரியாளை ஆச்சரியப்படுத்துகின்றார். ஆம் அன்பானவர்களே, உங்களுடைய அழுகையை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மட்டுமே களிப்பாக மாற்ற முடியும். உங்களுடைய கண்ணீரை அவர் உணர்ந்து கொள்ள முடியும். காலியான கல்லறையை பார்த்து நிற்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் திரும்பி பார்க்க வைக்கின்றது. ஆம், ஆண்டவர் மரியாளை சரியான பக்கமாக திருப்புகின்றார். He directed her into the right direction to see him. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரை நாம் உண்மையாக நேசிக்கின்ற பொழுது நம்மளுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பானவர்களே, இந்த நாளிலே கண்ணீரோடு கலக்கமாக நீங்கள் இருந்தாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சரியான பக்கத்திலே உங்களை திருப்புவதற்கு அவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தினமும் சந்திப்போம். சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். முக்கியமாக ஒவ்வொரு நாள் காலையிலும் வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து சரியாக புரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, பலனை, வழி நடத்துதலை நம் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக. ஆமென்.